ஹாய் ஹலோ காய்ஸ், நம்ம பசங்கள்லாம் நீர்மோர் இந்த மாதிரி வழங்கிட்டு இருக்காங்க. பாத யாத்திரை, பழனி பாத யாத்திரை போகிற பக்தர்களுக்கு நம்ம இன்னைக்கு அதை காணொலி எடுக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். காலையில் பூ பறிக்கிறதுக்கு இன்னைக்கு போயிருக்காங்க, அதை எடுக்கலான்ட்டு பார்த்தா ஆனால் எடுக்கலை. ஏன்னா யாரும் வரல அவ்வளோ சீக்கிரம், அதனால் நம்ம அதை எடுக்கலை. இப்போ நம்ம பழனி பாத யாத்திரை போகிறவங்களுக்கு நம்ம பசங்கள்லாம் சேர்ந்து என்னென்ன வழங்குறாங்கன்னு தெரில, போய் கேட்பா என்னென்ன கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு கொளுத்துறாங்க. நமக்கு காப்பிரைட் வரும், நம்ம வீடியோவை கட் பண்ணிக்கலாம். ஆடியோ ஏற்பாடு செய்து கொடுத்த அருண் அவர்களுக்கு நன்றி. தற்போது நீர்மோரானது அனைவருக்கும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பங்குனி வெயிலிலும் அயராது உழைக்கும் மோனிஷா சாங் கன்யூஸாக பாடிட்டு வந்துட்டு இருந்துச்சு வண்டியில். அதனால நம்ம வந்துட்டு இந்த லைவாக வர ஆடியோ பெரும்பாலும் விட முடியாது. அதனால ஒரு சில இடத்துல கட் பண்ணி தான் ஆடியோ நம்ம ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அதே ஆடியோ கிடைக்கும், அதே ஆடியோ எதிர்பார்க்கணும் குரல். ஏன்னா பெரும்பாலும் எல்லா ஆட்டோக்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் பாடிட்டு தான் வந்துட்டு இருந்துச்சு. சாங்ஸ் பாடிச்சுன்னா நம்ம சரிகமா டீம் வந்து போட்டு தள்ளிடுவாங்க. அவனோட பேர் சொன்னாலே காப்பி ரைட் கொடுப்பாங்க. அதனால அவன் பேர் சொல்றதுமே கொஞ்சம் டேஞ்சர் தான், அதுக்கு காப்பி ரைட் கேட்பாங்க. சாயங்காலம் ஆக பார்த்தீங்கன்னா பக்தர்களோட கூட்டம் ஏமாறி ரொம்ப அதிகமாக வந்துட்டே இருந்தாங்க. வேற மாதிரி கூட்டம் இந்த வருஷம் போன வருஷத்தோட அதிக அளவுல கூட்டமா இருந்துச்சு. நடு ரோட்லயே சாமி இறக்கி வச்சு அவங்ககிட்ட கும்மி அடிக்கிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பக்தர்கள் நடு ரோட்லயே வந்தாங்க. பார்த்தா கடுப்பா இருந்துச்சு, சொன்னாலும் கேட்கறது இல்லை. நிறைய ஆக்சிடென்ட் ஆச்சு. 2-3 பேர்த்து அங்க காங்கி ஆம்புலன்ஸ் 2-3 ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போச்சு. எத்தனை பேருக்கு அடிவிட்டதுன்னு தெரியல. கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணி வர்ற வாகனங்களுக்கு அடிவிட்டு போனேன். அவங்க 100 பேர் 200 பேர் வரலாம், எப்படி வேணா போ அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தா என்னதான் பண்றதுன்னே தெரியல. அதுவும் ஒரு சிலர் போவாங்க வேற பின்னாடி பஸ் வந்துட்டு ஆறு அடியது முடிச்சுட்டு இருக்கான். ஒத்துமைக்கவே மாட்டேங்கிறாரு, நடக்க முடியாது தெரியல. கொஞ்சம் வேறையா போனதான் அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. பார்க்கும்போது நம்மளுக்கே கோபம் வந்துச்சு. அந்த அளவுக்கு நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பக்தர்கள் ஓரமா தான் போனாங்க. ஒரு சிலர் பண்ற தப்புனால் நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டு தான் சொல்லணும். வீடியோ வந்து அறிஞர்னா கேமரா இருக்கலாம் அப்படின்னு போயிட்டேன். நான் கேமரா எடுத்து எடுத்த காணொலி தான் நீங்க நேற்று பார்த்த காணொலி. அதாவது இன்னைக்கு காலையில நான் போட்ட காணொலி. இன்னைக்கு தேதி 17/2024. இன்னைக்கு நம்ம இன்னொரு காணொலி எடுத்திருக்கோம். அது அல்டிமேட் தைத்தமலை அப்படின்னு சொல்றாங்க. அதீதமாரியா எனக்கு மறந்து வச்சு. ஓகே, நான் அந்த வீடியோ போடும்போது அதில் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன், அதில் காட்டுறேன். அந்த மலை இன்னைக்கு காலையில் நானே சச்சியும் போயிட்டு வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கோம். பாருங்க, டீ ப்ரிப்ரேஷன் நடந்துட்டு. இந்த டீ ப்ரிப்ரேஷனில் போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நிறைய வீடியோ இந்த கேமராவில் எடுத்த வீடியோ அந்த கேமராவில் இருக்காது. சர்க்கரையெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாம் பசங்களாம் கொடுத்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. அவங்க கையெல்லாம் செவந்து போச்சு. இதை கொடுத்து செவந்த கைகள். இங்கே கையை காட்டு, கையை காட்டு. நான் எனக்கு ஃபோட்டோ எடுக்க சொன்னப்போ நான் அவனுக்கு ஃபோட்டோ எடுக்கலையாமா. அதனால தலைவர் பேஸ் காட்ட மாட்டீங்கன்னா நீ உங்கள் கேமராவில் மூஞ்சியே தெரியாது அப்படின்னு போடுறான். இவன் பேர் ஸ்ரீதர். நான் உங்களுக்கு தனியாக அவனை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், அதில் காட்டுறேன். அவனோட ஆள் இதை பார்ப்போம், அதனால தான் வைக்கப்படுறான் அவன். இப்போ டீ தயாராகி கொண்டிருக்கிறது. டீ கப்பெல்லாம் இங்கே எல்லாம் தயாராகிட்டு இருக்கு. இங்கே ஒருத்தர் மும்முரமாக பயங்கரமான வேலை செஞ்சிட்ருக்கிறேன். இவனுக்கு எப்போவுமே இதுதான் வேலை. நீர்மோர் முடிஞ்சிருச்சு. அதனால வந்துட்டு அதுக்கு அடுத்ததான் நம்ம வந்துட்டு டீ ப்ரிப்ரேஷன் ஆனது நடந்துட்டு இருக்குதுங்க.
மோர் அதுவாக தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க முன்னாடி. போட்டேன்னா செத்து போயிருவியா? பேச மறைக்குதா? இல்ல அவனோட பேசே மறைக்குதாம்மா. அடப்பா ஆமா இல்ல அவ இல்லையே மூஞ்சி தெரியுதே. அந்த வீடியோ இல்லையா? இப்போ பிளாக் டீ தயார் பண்ணிட்டு இருக்காங்க. பால் காய வச்சாச்சு. பிளாக் டீ காய வச்சு முடிச்சது உடனே மிக்ஸ் பண்ணி பால் டீ தயாராக பக்தர்களுக்கு கொடுக்க ரெடி ஆயிடும். தற்பொழுது டீ தயார் நிலையில் உள்ளது. இப்போ வந்துட்டு அதை ட்ரம்ல நிரப்பி டீ வித் ஸ்நாக்ஸோட கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டீயை வந்து எடுத்து ட்ரம்ல ஊத்திட்டு இருக்காங்க. பக்தர்களுக்கு இப்போ டீ ஸ்நாக்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஸ்நாக்ஸ் பொரி காரப்பொரி மாதிரி பண்ணி அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே இதெல்லாமே நாங்களாவே தயார் செய்வது. நவநீதன் தலைமையில் அது எல்லாமே மேற்கொள்ளப்பட்டது. நவநீதனுக்கு நன்றி. எதுவுமே வந்து கலப்படமற்ற எல்லாமே தூய முறையில் தயாரிக்கப்படுங்க. நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் பண்றது எல்லாமே முழுசா காணொலி பாருங்க. சிவபக்தர் உடல் முழுக்க திருநீர் பூசிட்டு சிவபக்தர் மாதிரி அந்த முருக பக்தர்னு சூப்பரா இருப்பாருங்க. பட்டம் ஃபுல்லா சாம்பல் திருநீரை பூசி. இது 6 மணிக்கு மேல எடுத்த காணொலிங்க. இந்த காணொலி பக்தர்கள் அனைவரும் டீ சாப்பிட்டா கப்பு வரமா போட்டோங்க சாமி. பக்தர்கள் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப நடந்து வருவாங்க. அந்த மாதிரியான பக்தர்கள் தான் நடக்க முடியாம நடுரோட்டில் அப்படி இப்படின்ட்டு வந்துட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி நிறைய பேர் வந்து நைட்டு 8 மணி அந்த நைட் டைம்ல மட்டும் நடந்துக்கலாம், பகல்ல தூங்கிக்கலாம் அப்படின்னு மட்டும் நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. ஆனா ஈவினிங் டைம் தான் அதிக அளவுல மக்கள் வருவாங்க. நிறைய பேர் ஈவினிங் டைம்ல இன்னொரு கோயில்ல இருந்து வருவாங்க. மிக்சர் பாக்கெட்டு, பொரியல் பாக்கெட்டு எல்லாமே நாங்க பேக் பண்ணி வச்சிருக்கிறோம். இது தயார் செய்த இடத்துல எத்தனை பேர் நின்று வேலை செஞ்சாங்க அப்படின்ற போட்டோ கிடைச்சுன்னா கண்டிப்பா அப்லோட் பண்ணிட்டேன். பாருங்க நல்லா இருட்டிக்கிச்சு. இப்பதான் போட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா குப்புன்னு இருட்டாயிடுச்சு. இருட்டுல நிறைய பேர்த்துக்கு இப்போ அன்னதானம் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் எங்களை தாண்டி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 3 நேரத்துல வந்து சாப்பாடு போட்டாங்க. இபிடி காலேஜ் கிட்ட விழுப்புரம் டர்னிங் கிட்ட. அது தாண்டி போனீங்கன்னா நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் பக்கத்துல இந்த மாதிரி 3 இடத்துல வந்து சாப்பாடு போட்டாங்க. நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம். அதோட காணொலி தனியா வச்சிருக்கேன். அந்த காணொலியும் விரைவில் அப்லோட் செய்யப்படும். அதையும் நீங்க பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு கூட்டம்னு. ஃபுல் பயங்கரமான க்ரௌடு. சாமி எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வண்டியில அப்படியே இருக்கு சாமி. சாமி வண்டியெல்லாம் முன்னாடி எடுத்துக்கணும் சாமி.
யாருது வண்டி? இல்லை இல்லைன்னா முள்ள ஃபுல்லாக இறங்கிடுவாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாமே வழங்கி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் எடுத்த குரூப் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் இல்லாத நிறைய பேர் பின்னாடி இருந்து வேலை செஞ்சுருப்பாங்க. அவங்கள நெக்ஸ்ட் நாங்கள் அடுத்த ஒரு காணொலியில் கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் அடையாளப்படுத்துவோம். ஃபினிஷிங் கப்பெல்லாம் கிடக்குது, அதையும் நாங்கள் தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். கப்பு நெக்ஸ்ட் டைம் ஆச்சும் அவங்களே கொஞ்சம் குப்பை தொட்டியில் போட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வருடம் சிறப்பான இல்லை ஆக்சுவலாக இது இல்லை, நான் தான் என்ன செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கேன். அது தெரியாமல் நீ டாட்டா காட்டக்கூடாது. ஓகே, இந்த வருஷத்துடன் பழனி பாத யாத்திரை போகிற 5ஆம் ஆண்டு நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் வந்து வருஷம் வழங்கிட்டு இருப்போம். நான் கடந்த 2 வருடங்களாக கலந்து கொண்டேன். சென்ற வருடம் பைசா கூட கொடுக்காம கலந்துக்கிட்டேன். ஒவ்வொரு வருடம் முதலில் சொல்லலையே அப்படின்னு சொல்லுவாரு. அதனால் இந்த வருஷம் நான் ஃபர்ஸ்ட் டைம் கலந்து கொண்டது மகிழ்வான ஒரு தருணமாக இருந்த காரணத்தினால் நவநீதன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். நான் வந்து கவினை ஞாபகப்படுத்தலை அப்படின்றதுக்காக ஒளிப்பதிவாளர் பற்றி சொன்னேன். ஸோ நாங்கள் கவினை காட்டிடுறோம். இவர் தான் வந்து முரட்டு சிங்கிள் கவி. தெரியாது. ஓகே கைஸ், பாய்.